விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதா முனியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்கியத்தில் அமர்ந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவால் மிகப்பெரிய லாபத்தையும் யோகத்தையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை, அதாவது 21/1/2024 முதல் 27/1/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி மேசராசி என்பதே உங்கள் ராசியிலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே சுக்கிர பகவானோடு புத பகவானும், அவரோடு உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரிய பகவானும், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே சனி பகவானும், 12ஆம் இடத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். பொதுவாக இந்த வாரத்தில் சந்திராசமமோ வேதியோ இல்லை. அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அன்றே இந்த வாரம் ஒரு புனிதமான வாரமாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய 21/1/2024 ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி வருகிறது. ஏகாதசி திதி என்பது விசேஷமான அமைப்பு. ஏகாதசி திதி அன்று முழுவதும் அன்று நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அன்று யோகத்தை பொறுத்தளவுக்கு அமிர்த யோகம், சுப முகூர்த்த நன்னாள் 21ஆம் தேதி. அடுத்தபடியாக 22/1/2024 திங்கட்கிழமை என்று இந்த பாரத பூமியிலே புண்ணிய நகரமான அயோத்தியிலே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பிறந்த அந்த இடத்திலே அவருக்கு ஆலயம் எழுப்பப்பட்டு பிரதிஷ்டை செய்யக்கூடிய ராமருடைய ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய மிக அற்புதமான நாள் அந்த 22/1/2024 திங்கட்கிழமை. அன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அன்றைய திதி துவாதசி திதி. அன்றைய நாள் சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. பாரத பிரதமர் அவர்களால் ஸ்ரீ ராமருடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது, கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. அடுத்தபடியாக 23/1/2024 செவ்வாய்க்கிழமை திரியோதசி திதி. அன்றைய தினம் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அன்று மரண யோகம், அன்று பிரதோஷம் வருகிறது. அடுத்தபடியாக 24/1/2024 அன்றைய தினம் புதன்கிழமை சதுர்த்தசி திதி வருகிறது. நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம். அன்றைய யோகம் சித்த யோகம், அன்றும் சுப முகூர்த்த நன்னாள். அடுத்தபடியாக 25/1/2024 வியாழக்கிழமை திதி பௌர்ணமி திதி. நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அன்றைய தினம் தைப்பூசம். சகல முருக ஸ்தலங்களிலும் தைப்பூச திருநாள் அன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகள் நிகழ காத்திருக்கிறது. வள்ளலாருடைய ஜெயந்தி, அவருடைய அந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த வடலூரிலே வள்ளலாருக்கு விசேஷம் நடத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த மதுரையிலே தெப்பக்குளத்திலே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தெப்ப உற்சவம் அன்றைய தினம் நடக்க இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த மதுரையை ஆண்ட மன்னர் திருமலை நாயக்கருடைய பிறந்த நாள் ஜெயந்தி அன்றைய தினம் வருகிறது. ஆகவே அவ்வளவு சிறப்பு பெற்ற நாள் வியாழக்கிழமை, அதாவது 25/1/2024 அன்றைய தினம் பௌர்ணமி விசேஷமான நாள். அடுத்தபடியாக 26/1/2024 நம்முடைய இந்திய தேசத்தின் குடியரசு தினம். அன்று பிரதமை திதி, தேவையில் வரக்கூடிய பிரதமை திதி. பகல் 11 மணி வரை பூச நட்சத்திரம். அதன் முன்பு ஆயில்ய நட்சத்திரம். அன்றைய தினம் மரண யோகம், குடியரசு தினமும் அன்றைய தினம் வாஸ்து நாளும் வருகிறது. அன்பர்களே, இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய சனிக்கிழமை 27/1/2024 அன்றைய திதி தேய்பிறையில் வரக்கூடிய துவிதியை திதி. பகல் 1:30 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம். அதன் பின்பு மக நட்சத்திரம் வருகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகளும்
நட்சத்திர ரீதியான திதி வார யோக அமைப்புகளும். மேசராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தில் பொருளாதாரம் நமக்கு சிறப்பாக இருக்குமா என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்கியத்திலே உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கும் காரணத்தினால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் மிக சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தன வாக்கு குடும்பஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த வாரத்திலே தொழில் ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10லே சூரியன் வந்தால் பதவியோகம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதன்படி தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்களே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கும் காரணத்தினாலும் சுப முகூர்த்தங்கள் நிறைய வரும் காரணத்தினாலும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுப யோக பலன்களை பெறக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கும் காரணத்தினால கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் அல்லது உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய பலனை நீங்கள் அடைவீர்கள். சுப முகூர்த்தம் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் 3 தினம் சுபமுகூர்த்த நாளாகும். ஒரு நாள் சுபமுகூர்த்தத்துக்கு மத்தியம நாளாகவும் வரக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் முழுவதுமே ஒரு மங்களகரமான வாரமாக கருதப்படுகிறது. அதனால் இந்த வாரத்தில் சுப நிகழ்ச்சிகளை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்வதற்கான வாய்ப்பு கூட உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லப்படணும்னா மங்கள விவாகமும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கூடிய சுபமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் இணைவு இருந்தாலே கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்படும் என்று பொருள். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்திற்காக சுக்கிர பகவானும் இணைந்து 9ஆம் இடத்திலே அமரும் பொழுது அந்யோன்ய பாவம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைகள் ஏற்படும். முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறி லாபமே ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் ஒரு சுபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவிகள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுபமான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக சுப மங்களத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய கன்னி பெண்களுக்கு மனம் விரும்பிய சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் 4ஆம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5-6 இடங்களில் பயணிக்கும் பொழுது இன்னும் அபரிமிதமான நல்ல யோகத்தை தரக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுக்கு இந்த வாரம் சுபமுகூர்த்த யோகத்தை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைய காத்திருக்கிறது. அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முன்பு இருந்த சுணக்க நிலைகளெல்லாம் மாறி இன்னும் தொழிலிலே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் பணிச்சுமைகள் சற்று ஜாஸ்தியாக இருந்தாலும் அதையே உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்காகவும் அல்லது மேலதிகாரிகளுடைய அன்பை பெறுவதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. மேசராசி என்பதே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது இந்த வாரத்திலே பௌர்ணமி வருகிறது. இந்த பௌர்ணமி திதியிலே அவரவருடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்கள். சகல முருகஸ்தலத்திலையும் தைப்பூச விழா சிறப்பாக கொண்டாடப்படும் காரணத்தினால முருகப்பெருமானை ஆராதனை செய்யுங்க. குறிப்பாக மதுரையிலே தெப்ப உற்சவம் நடக்கும் காலகட்டங்களில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள், நல்ல விசேஷம் இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாரத்திலே 22/1/2024 திங்கட்கிழமையன்று அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே இந்த பாரத பூமியிலே ராமருடைய ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. எல்லாருடைய இல்லங்களிலும் ஸ்ரீராம ஜெய மந்திரம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யுங்கள். சகல நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.